பொதுக்காலம் 25ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் செக்கரியா நூலிலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை மற்றும் 10 முதல் 11 வரை உள்ள இறைவார்த்தைகள். நான் என் கண்களை உயர்த்தி பார்த்தபோது, இதோ அளவு நூலை கையில் பிடித்திருந்த ஒருவரை கண்டேன். எங்கே போகிறீர் என்று நான் அவரை வினவினேன். அதற்கு அவர், எருசலேமை அளந்து அதன் அகலமும் நீளமும் எவ்வளவு என்பதை காணப்போகிறேன் என்றார். என்னோடு பேசிக் கொண்டிருந்த தூதர் திரும்பி செல்கையில் மற்றொரு தூதர் அவருக்கு எதிரே வந்தார். வந்தவர் முன்னவரிடம் இவ்வாறு சொன்னார்: ஓடிச் சென்று அந்த இளைஞனிடம் நீ சொல்ல வேண்டியது, எருசலேமில் எண்ணிறந்த மனிதர்களும் திரளான கால்நடைகளும் இருப்பதால் அந்நகரம் மதில் இல்லாத ஊர்களைப் போல் இருக்கும். ஏனெனில் அதை சுற்றிலும் நானே நெருப்பு சுவராய் அமைவேன், அதனுள் உறையும் மாட்சியாய் விளங்குவேன் என்கிறார் ஆண்டவர். மகளே சீயோன், அகமகிழ்ந்த ஆர்ப்பரி, இதோ நான் வருகிறேன், வந்து உன் நடுவில் குடிகொள்வேன் என்கிறார் ஆண்டவர். அந்நாளில் வேற்றினத்தார் பலர் ஆண்டவரிடம் வந்து சேர்வார்கள். அவர்கள் அவருடைய மக்களாய் இருப்பார்கள். அவர் உன் நடுவில் தங்கியிருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, திருவசனங்கள் 43 தொடங்கி 45 முடிய. அக்காலத்தில் இயேசு செய்த யாவற்றையும் பார்த்து அனைவரும் வியப்படைந்தார்கள். அவர் தம் சீடர்களிடம், நான் சொல்லுவதை கேட்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். மானிடமகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் என்றார். அவர்கள் அவர் சொன்னதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் அதை உணர்ந்து கொள்ளாதவாறு அது அவர்களுக்கு மறைவாயிருந்தது. ஆயினும் அவர் சொன்னது பற்றி அவரிடம் விளக்கம் கேட்க அஞ்சினார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். இயேசு தம்மை குறித்து பயன்படுத்திய பெயர்களில் முக்கியமான ஒன்று மானிட மகன் என்பதாகும். யார் இந்த மானிட மகன்? இதற்கு விவிலிய அடிப்படை என்ன? மானிட மகன் என்னும்போது மனிதர் என பொதுவாக பொருள் கொள்ளலாம். இயேசு எல்லா மனிதருக்கும் பிரதிநிதி போல இவ்வுலகில் வந்ததால் அவர் அனைவருக்கும் மேலான மானிட மகன். பழைய ஏற்பாட்டில் மானிட மகன் பற்றிய குறிப்புகள் யோபு, திருப்பாடல்கள், எசேக்கியேல், தானியேல் போன்ற நூல்களிலும், புதிய ஏற்பாட்டில் மத்தேயு முதலிய நற்செய்தி நூல்களிலும் பரவலாக காணப்படுகின்றன. கிறிஸ்தவ விளக்கத்தின்படி இயேசு தம்மை மானிட மகன் என குறிப்பிட்டது பெரும்பாலும் தாம் துன்பங்கள் அனுபவித்து சிலுவையில் இறந்து புத்துயிர் பெற்று எழுவதை விளக்கவே. மானிட மகன் என்பவர் துன்புறும் மெசியா, அவரே இயேசு. அதே நேரத்தில் இயேசு மனிதரோடு தம்மை முழுமையாக ஒன்றித்துக் கொண்டதால் அவருடைய வாழ்வில் நிகழ்ந்தவை மனிதரின் வாழ்விலும் நிகழ்கின்றன. குறிப்பாக மானிட வாழ்க்கையில் சிலுவைக்கு இடம் உண்டு, உயிர்த்தெழுதலுக்கும் இடம் உண்டு. இவ்வாறு நம்மை தம்மோடு ஒன்றித்துக் கொள்கின்ற இயேசு நம் துன்ப வேளைகளில் நமக்கு துணையாக வருகிறார். நாம் அவருடைய துன்பங்களில் பங்கேற்கும் போது அவரும் நம் துன்பங்களில் பங்கேற்கிறார் என்பது ஓர் முரணான உண்மை. எனவே இயேசுவின் சீடர் துயரமடைய தேவையில்லை. சிலுவை வழியாக நமக்கு புது வாழ்வு பிறந்தது என்பது குறித்து நாம் மகிழ வேண்டும். மன்றாட்டு. இறைவா, உம் திருமகன் இயேசுவோடு நாங்கள் துன்ப வேளையிலும் இணைந்திருக்க அருள் தாரும். ஆமேன்.